கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள், கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு காலை வேளையில் செய்தி என்ன அப்படின்னா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, நம்ம எல்லாருடைய பாவ அக்கிரமம், மீறுதல், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரித்து நீதிமானாக மாற்றுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 24 மணி நேர வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியமா நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம சிந்தை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தங்கணும். உலகத்துல எந்த ஒரு காரியமும் வேண்டாம். உலக மயக்கம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவும் வேண்டாம். நமக்கு பரலோகம் இருக்கு. தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம வரும்போது, தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது, அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது, அந்தந்த நாள் நமக்கு என்னென்ன வேணும் எல்லாமே 24 மணி நேரமும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சொல்லலாம், உபத்திரம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்குள்ள செய்தியில் அதுக்குள்ள ஆன்சர் இருக்கு. உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்க கையில பைபிள் இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. ஒரு மனுஷன் ரொம்ப உபத்திரப்படும் போது அதை பொறுமையா சகிச்சிட்டு இருப்பாங்க. அந்த உபத்திரத்தை பொறுமையோடு சகிக்கும் போதுதான் அந்த பரீட்சையில பாஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும்போது சொந்த வந்த எல்லாமே தள்ளி போயிரும். ஆனா கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை மறுபடியும் உயர்த்தப்படும். பாடுகள் மத்தியிலே தேவன் வெளியில கொண்டு வருவார்.
உபத்திரம் பொறுமையையும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது உண்மையிலே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால், ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஒரு கனி முக்கியமான எது தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நீடிய பொறுமை எப்போ வருது? உபத்திரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோம். அந்த நீடிய பொறுமை நமக்குள்ள வரும்போது அந்த கனி விளைகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வழியா போயிட்டு இருக்கும் போது கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு இருதயம் ஃபுல்லா மனக்கவலை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, துக்கத்தோடு புலம்பிக் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தா வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பாங்க. உபத்திரத்திலே பொறுமையா இருப்பாங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்காரு, நான் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க 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 அந்த குடும்பம் உயர்த்தப்படும். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. ஒரு மனுஷன் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பரீட்சை வருதுப்பா, நான் இந்த காலத்துல நான் பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு, இந்த பொறுமையை நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன், உபத்திரம் தான் ஆனா நான் பொறுமையா இருக்கிறேன், இது ஒரு பரீட்சையா இருக்கு எனக்கு, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், ஆனா நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து நமக்கு கர்த்தர் மட்டுமே, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா போதும். 24 மணி நேரமும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா போதும். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களிலே எப்படிப்பா மேன்மை பாராட்ட முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷன் உபத்திரப்பட்டு இருக்கான், அந்த உபத்திரப்படும் போது மேன்மை பாராட்டணுமா? எப்படி மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த நீடிய பொறுமை, அந்த கனி விளைந்து கொண்டிருக்கு. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல கனி விளையறதுக்கு ஒரு 6 மாசம் குறிப்பிட்ட மாசம் வச்சிருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு அந்த பழம் ரெடி ஆயிட்டு அப்படிம்பாங்க. அதே போல ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஒரு கனி நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை நமக்குள்ள விளையணும் அப்படின்னா, சில உபத்திரங்கள் வரும்போது அதை பொறுமையா சகிச்சு கொள்றோம்ல, அந்த பொறுமையா சகிச்சு கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த நீடிய பொறுமை கனி விளைந்து கொண்டிருக்கு. பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும். சில குடும்பத்துல அந்த உபத்திரம், அந்த பாடு, அந்த பிரச்சனைக்கு நடுவுல பொறுமையா போயிட்டு இருப்பாங்க. அந்த உபத்திர நாட்கள் முடிஞ்சோடனே சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வருஷமா ரொம்ப பொறுமையா இருந்தேன், இப்ப என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு, இப்ப என்னுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கு, இப்ப நான் பேரம்பேத்திலாம் நான் பார்த்துட்டேன், ஆனா பல வருஷம் நான் பொறுமையா இருந்தேன், நான் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டேன், எனக்கு எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு, அது எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டேன்னு சொல்லி அந்த கண்ணீர் நடுவுல, அந்த பள்ளத்தாக்கு நடுவுல போயிட்டு இருப்பாங்க. அந்த நெருக்கத்தின் மத்தியில போகும்போது அவங்க வாழ்ந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நீடிய பொறுமை நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஒரு மனுஷன் பொறுமையா வாழ்ந்தாச்சு அப்படின்னா இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். உபத்திரப்படும் போது ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிப்பாங்க. குடும்பத்திற்காக ஜெபிப்பாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க, குடும்ப தலைவருக்காக ஜெபிப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்க 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 அவங்க இருதயம் பார்த்தா குணப்படும். இதயத்துக்குள்ள என்ன காயம் இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, என்ன கவலை இருக்கோ, அது எல்லாம் தேவன் மாத்திடுவார். சமாதானத்தின் தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய முழு வாழ்க்கை முழுவதுமே மாறிடும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமானாக மாற்றப்படுகிறான். ஆவிக்குரிய 9 கனில ஒரு கனி விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது விசுவாச கனி விளைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்கு எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படி சொல்லி பிடிப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கேட்கும் போது தேவனிடத்திலிருந்து சமாதானங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் எப்படி வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது நமக்கு கிஃப்ட். இந்த கிஃப்ட் நமக்கு வேணும். அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? மறுபடியும் வாசிக்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, இயேசு கிறிஸ்து மூலமாகப்பா நமக்கு கிருபை, இலவசமா கிருபையினால நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். கிருபை நமக்கு இலவசமா தந்திருக்கார். அப்ப இந்த கிருபை யார் மூலியமா கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மூலியமாக. அப்ப அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று, கிருபை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா விசுவாசத்தினாலே பெற்று, இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று, விசுவாசத்தினாலே பெற்று. அப்ப கிருபை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்? கிருபையில பிரவேசிக்கிறதுக்கு இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அப்ப நமக்குள்ளே விசுவாச கனி இருக்கிறது. நீடிய பொறுமை கனி நமக்குள்ள இருக்கிறது. பல சூழ்நிலையில நிறைய போராட்டத்துக்கு நடுவுல விசுவாச சோதனை அடிக்கடி உள்ள வந்துட்டு இருக்கும். சில குடும்பத்துல விசுவாச சோதனை வரும்போது கண்ணீர் வடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் உபத்திரம் வரும்போது கண்ணீர் வடிச்சிருவாங்க. இது எல்லாமே பரீட்சை தான். இந்த பரீட்சை எல்லாம் முடிஞ்சுக்கரும் பார்த்தா மேன்மை பாராட்டிட்டு இருப்பாங்க. எப்படி மேன்மை பாராட்டுவாங்க? நான் கடந்து வந்த பாதை அப்படிம்பாங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது இவ்வளவு ஒரு பாடுபட்ட அப்படிம்பாங்க. அப்ப பரிசுத்த வேதாந்தத்துல அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுடைய ஆதி நிலைமை என்ன, இன்னைக்குள்ள நிலைமை என்ன, பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, புதிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை அறியாம இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை
மாற்றம் இருக்கா? பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. ஒரு குடும்பம் தேவனை அறிந்த பின்பாக வேதத்தின்படி நடக்கும்போது, சத்தியத்தின்படி நடக்கும்போது, உண்மையா வாழும்போது பரலோகத்துல தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்க கூட இருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அனுதினமும் ஆகாரம் தந்து, கிருபை தந்து, திருப்தியை எங்களை வழிநடத்துறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்க பிள்ளைகள் மேல மனமிறங்குங்கப்பா. இந்த நாளிலும் தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் 9 கனிகளினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் மன்னித்து தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், தடைகள் நீங்கி போகணும். கர்த்தருடைய கரத்திலே உங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கற்பத்துணிக்காக வராங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. இந்த வருஷத்துல கற்பத்துணியை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய இருதய கண்ணீரை தொடைங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்க ஜெபிறாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற துன்மார்க்கமான ஒரு காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும், சீசர்களை உருவாக்கணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. பிள்ளைகளுடைய குறைகளை மன்னித்து கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வாகனத்துல போறாங்க, பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறாங்க, எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. கட்டடங்களை உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. கையின் கீழில் ஆசுரிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க, சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. இந்த நாள் முழுதும் கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. வீடு கட்டுற காரியங்கள் யாரெல்லாம் தொடங்குறாங்களோ, வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை, வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சிமார்கள், சகோதரமார்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்குள் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல காலையில வேலைக்கு போறாங்க, கர்த்தர் புறப்பட்டு போங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தீர்காயுஸ்தாங்க. உங்களுடைய தழும்பல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கேன்சர்ல சில குடும்பத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்கி விடுதலைத்தாங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அவர்களே அப்போ மினிஷன்ல கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. யூடியூப் சேனல் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் இன்னும் பல தேசத்துக்குள்ளே பரவி பாய கர்த்தர் கிருபை செய்கிறாஜா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாமமே வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிமை உண்டாதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.